ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 செம்பருத்தி செடியிலையும் இன்னும் நம்ம ஒரே ஒரு செம்பருத்தி செடியில் மட்டும்தான் பூ பூத்துன்னு இருக்குது. நாட்டு செம்பருத்தி செடியில் பாருங்கள், நான் இது கட் பண்ணி விட்டது அப்படியே தான் பூத்துன்னு இருக்குது. நிறைய பூ பூக்குது. இதில் நம்ம வச்சுருக்கிற தொட்டியம், நம்ம கேன் வந்து பெரிய கேனு, அதனாலே இருக்கலாம். இன்றைக்கி 11 பூ பூத்துருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 10 பூத்துது, 9 பூத்துருக்குது. ஆனால் இன்றைக்கி 11 பூ பூத்துருச்சு. பாருங்கள், 2-3 செம்பருத்தி கீழவே பூத்துருக்குது. டெல்லி கனகாம்பரம் பூவும் நிறைய பூத்துருக்குது. இன்றைக்கி நம்ம கனகாம்பரம் பறிச்சிக்கலாம். நேற்றே பறிக்கலான்னு பார்த்தோம். நேற்று கொஞ்சம் பூக்காமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இன்றைக்கி நம்ம பூவெல்லாம் பறிச்சிக்கலாம். பறிச்சுட்டு அப்புறமா நம்ம கட்டிட்டு வீடியோவில் காட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நம்ம செம்பருத்தி செடியில், மஞ்சள் செம்பருத்தி செடியில் அரும்பு வச்சுருக்குது. ஆனால் திருப்பியும் பூக்கவே இல்லை. பூச்சியும் தேடிட்டேன், அதில் பூச்சியும் இல்லை. ஆனால் நம்ம கனகாம்பர செடியில் 2-3 இடத்துல வெள்ளைப்பூச்சி பார்த்தோம். இன்றைக்கி தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது அது மறுபடியும் வேறு ஏதாவது நம்ம புளிச்ச மோர், அந்த மீன் அமில அதெல்லாம் எடுத்துன்னு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும் இது மேலே. அப்போ தான் அந்த பூச்சி கம்மியாகும் போல் இருக்குது. பாருங்கள், டெல்லி கனகாம்பரம் பூ எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பூத்துருக்குது பாருங்கள். நம்ம இந்த மல்லிகைப்பூ செடி இந்த ஒரு கேனில் 2 செடி ஒன்றா வச்சுட்டோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா மண் கம்மியாக இருக்குது, மண் கலவை. இதில் இன்னும் அரும்பு வரலையே, பூ வரலையேன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், இதில் 2 செடியிலுமே நிறைய அரும்பு வச்சுருக்குது. மல்லிகைப்பூ செடியில், இந்த பீர்க்கங்காய் செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூ கீழே 6-7 மொட்டு இருக்குது ஒரு கனவுலையே. அப்படின்னா நிறைய காய வைக்கும் போல் இருக்குது. இது இப்படி தான் இருக்குமா, இல்லை நம்ம அதை கிள்ளி விடணுமான்னு தெரியல. ஒரு காய் ஃபஸ்ட்டு வச்ச காய் அப்படியே வெம்பி போன மாதிரி ஆயிடுச்சு. 2வது வச்சுருக்கிற காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சாமந்தி செடியும் நல்லா இருக்குது. ஆனால் பூ இன்னும் பூக்கவே இல்லை. அரும்பு அப்படியே தான் இருக்குது. இது ஜூன் மாதம்தான் பூ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் ஒரு 10 நாள் தான், ஒரு வாரத்துக்குள்ளே இது பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நெல்லிக்காய் மரம் முனையில் இருக்கிற கிளை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். பார்க்கலாம், இப்போ இதுலையாவது பூ வைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம நெல்லிக்காய் மரம் வச்சு. இந்த வருஷமாவது நம்மளுக்கு பூ வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கனகாம்பர செடியிலையும் நிறைய அரும்பு வச்சுருக்குது. இது நம்ம அந்த களையெல்லாம் பெரிய இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறோம் அந்த கனகாம்பர செடியில். இதுலேயே 2-3 சாமந்தி செடி இருக்குது. 3 எல்லோ கலரு, ஒயிட் கலரு, ரோஸ் கலர் எல்லாம் வச்சுருக்குறேன் நான். இந்த கரும்பு சைடில் எல்லாம் நிறைய களை இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். பாருங்கள், இந்த செடியில் 2 செடி இருக்குது பெருசாக. நம்ம வெங்காயம் நட்டு வச்சு தொட்டியில். அது ஒன்று சொரக்காய் செடி, இன்னொன்று வெள்ளரி தர்பூசணி பழம் மாதிரி இருக்குது. சொரக்காயில் ஒரு சொரக்காவே இருக்குது. இதில் நான் உங்களுக்கு அது வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம சின்ன ஒரு தண்ணி பாட்டிலில் வச்சுருக்குறோம். அந்த கத்திரிக்காய் செடியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் மண்காலில் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அது அது நடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். அவரைக்காயில் பூ வரப்போகுது. நல்லா இருக்குது அவரைக்காய் செடி. நம்ம வரையும் போன முறை போட்டது, வரையும் எடுத்து வச்சுருக்குறோம். அது இதில் பூ வந்துச்சுனாக்கா இன்னும் 2-3 தொட்டியில் நம்ம போட்டு விடலாம். அவரைக்காய் வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரோஸ் செடியில் நம்ம கட் பண்ணி விட்டது. ரோஸ் செடியை ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. இது பீர்க்கங்காய் செடி 2 ரோஸ் செடியும் மூடின்னு இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது பூ நிறைய பூக்குறது செம்பருத்தி செடியும் கனகாம்பரம் செடியும் மட்டும்தான். மல்லிகைப்பூ அரும்பு வச்சுருக்குது, இன்னும் பூக்கலை. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.